ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புஷத் ஃப்ரம் ஜியா ட்ரேடர்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்பியோட பேக் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு லேர்னிங் இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதேமாரி பேட்டர்னில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ட்ரையாங்கிள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுமாரி ஸ்டாக்கு ட்ரையாங்கிளில் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய சில ஸ்டாக்குகளை நம்ம டெய்லியும் ஆட் பண்ணிப்போம். ஸோ கீழே அப்படி வேணும்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கீழே இது பண்ணுங்கள். நான் வந்து கீழே வந்து நம்ம எப்போவுமே டெய்லியும் பார்க்கக்கூடிய அந்த இந்த வீடியோ இருக்குல்ல, டெய்லி ஸ்டாக் அந்த நிஃப்டி வீடியோ இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி சிந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கான். ஸோ இதில் ஒரு 2-3 ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 2022 இப்போ 16 ரூபா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பாருங்கள் சரியான ஏற்றம். எத்தனை பர்சன்டேஜ் ஏறியிருக்கான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 166%. நல்ல ரிட்டர்ன். இதெல்லாம் சரியான ரிட்டர்ன். இதெல்லாம் கரெக்டாக பிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அழகாக பிடிச்சிடலாம். எத்தனை நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் நினைக்கிறேன். எஸ், ஒரு 40 கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் 2 மாதத்தில் 166%லாம் பெரிய லாபம். ஸோ இதுமாரி பிடிங்க. இதுமாரி பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இது பண்ண முடியும். எனக்கு தெரியுது நீங்கள் என்ன சொல்ல வரதுன்றது. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணால் சொல்ல முடியும் தான். பட் ஆனால் இதுமாரி பேக் டெஸ்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் நிறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுமாரி ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து பாரும்போது இதை பற்றி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்குமே அப்படின்றத நீங்கள் கண்காணிப்பீங்க. ஸோ இப்போ இது வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன். இதேமாதிரி ஸ்டாக்கு வேறு ஏதாவது வரும்போது நான் அதை வந்து கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா இதுவும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அதே பேட்டர்னு அதேமாரி குட்டி குட்டியாக வந்திருக்கான். இது இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக வந்திருக்கானா. ஸோ இதேமாரி வந்திருக்கானான்றதை நான் செக் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து இன்வெஸ்டர் வந்து உள்ளே வராங்க அப்படின்றது தெரியும். அதாவது அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் வந்து உள்ளே வரும். பெரிய பணத்தை வந்து உள்ளே போடுவாங்க. ஸோ அப்போ அழகாக பிடிச்சிட்டு போகிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதேமாரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கான். எப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம், போன ஆகஸ்ட்டில். இது இந்த நேரத்துக்குலாம் கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிடிச்சிருந்தோன்னு வச்சிங்களேன், போன வருஷம்லாம் இந்த நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ணுற நேரத்துக்கு ஏதோ ஒரு 56% பிடிச்சிருக்கலாம். ஸோ இதுமாதிரி ஸ்டாக்கை தான் நம்ம பிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி ஏறினா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மாதம் பிரேக் அவுட் ஆகிருக்கும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பர்சன்டேஜ் வருது? ஒரு 66%. ஸோ இதுமாரி தான் ஸ்டாக்கை வந்து நீங்கள் ட்ராக் பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நல்லா இதாகும். அதேமாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய வாட்டி. இந்த டெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். இந்த ஐஎல்ஓ ஃபார்மேஷனாக இருந்தாவே ஸ்டில் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு 37 முடிஞ்சிருக்கும். இந்த இந்த இது பார்த்தீங்கன்னா 41 முடிச்சிருக்கும். இந்த டவுன் பார்த்தீங்கன்னா இந்த டவுனை விட அதிகமாக இருக்கும். இந்த டவுனும் இதை விட அதிகமாக இருக்கும் 42. ஸோ இதுமாரி போகும்போது பையர்ஸ் வந்து இருக்காங்க, இன்னும் இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுமாரி இருந்தால் கூட நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து முன்னாடியே வாங்கி வைக்கிறது நல்லது தான். ஓகேங்களா? ஸோ இதுமாரி பேக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2014 ஒரு வாட்டி உடச்சிருக்கான். ஸோ இதை நான் பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தேன். அதுலேயும் சூப்பராக தான் இதுவாகிருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக சைட்வைஸ். இதிலெல்லாம் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2014 இங்கே பாருங்கள் சூப்பராக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்கும். ஸோ இதுமாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்னாக பார்த்து புரியுங்க. உங்களுக்கு அப்படி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது பண்ண தெரியலனா, ஐடென்டிஃபை பண்ண தெரியல, இல்லை ட்ராக் பண்ண முடியல, என்னால் நிறைய ஸ்டாக் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோவில் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்டாக்காக நம்ம பார்த்து நம்ம எடுப்போம். ஏன்னா இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அதே நேரத்தில் நம்ம மார்க்கெட் கண்டிஷனே பார்க்கணும். வெறும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மட்டும் பார்த்துட்டு போகாமல் மார்க்கெட் கண்டிஷன், அதாவது நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்புறமா இந்த செக்டார் இருக்குல்ல, இது பிஎஸ்பினா இந்த பிஎஸ்பி பேங்க் எப்படி அந்த செக்டார் இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டும் பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்க்கணும். ரெண்டாவது அந்த ஸ்டாக் எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்க்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பார்க்கணும். இது மூணும் பார்க்கும்போது தான் நம்மளால் பர்ஃபெக்டாக அந்த ட்ரேடுக்கான செட்டப் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும், ஆனால் அந்த இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. இண்டெக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஸ்டாக் வந்து, அதாவது நிஃப்டி வந்து இதுவாகும், அதாவது சைட்வேஸ் போயிட்டுருக்கலாம், இல்லைனா கீழே அந்த செல்லிங் வந்துருக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனாலும் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறமா உடைப்பான். இதுமாதிரி நான் நிறைய ஸ்டாக் வந்து பேக் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ இந்த 3 இதுவே கரெக்டாக பார்த்துக்கணும். அதாவது நிஃப்டி, அப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய இண்டெக்ஸு, அப்போ அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக், இந்த 3 பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான் அந்த ஸ்டாக் நல்ல பர்சன்டேஜ் இதுக்கு கொடுக்கும், இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பட் ஆனால் அது எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்றத நீங்கள் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா போதும். ஸோ இந்த கான்செப்டும் மறக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் சொல்கிறது. ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எடுங்க.
ஏன்னா நிறைய வாட்டி நான் இருக்காம விட்டேன். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட்.